ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் தன்னுடைய மாமியார் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த ரூத்து என்கிற ஒரு மருமகளுடைய வாழ்வை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். உண்மையிலேயே அவளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதனை நாம் மிக அழகாக வாசிக்க கேட்டிருக்கிறோம். நகோமி என்கிற அந்த பெண்ணுக்கு கணவர் இறந்து போகிறார். மணமுடித்த 2 மகன்களும் பிள்ளை பேர் இல்லாமல் இறந்து போகிறார்கள். மருமக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்து இருவரையும், நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டிலேயே வேறு மணமுடித்து கொள்ளுங்கள் என்று இந்த தாய் சொல்ல, ஒரு மருமகள் ஓர்பா என்கிறவள் மாமியாரிடம் விடை பெற்று செல்கிறாள். ஆனால் இன்னொரு மருமகள் ரூத் என்பவள், உண்மையில் நான் உங்களோடு இருப்பேன், உங்கள் கடவுள் என் கடவுள், உங்கள் இனம் என்னுடைய இனம், நீ எங்கே அடக்கம் செய்யப்படுகிறீரோ அங்கே நானும் அடக்கம் செய்யப்படுவேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய மாமியார் நகோமியோடு இணைந்து மீண்டும் பெத்லகேம் வருகிற ஒரு நிகழ்ச்சியைத்தான் தொடக்க செய்தியாக நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர் ரூத் என்கிற இந்த மருமகள். மாமியாரை அன்பு செய்ததாலேயே அவள் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பெற்றிருக்கிறாள் என்பது நமக்கு வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நகோமி அவள் யூத இனத்தைச் சேர்ந்தவர், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இனத்தைச் சேர்ந்தவள். ஆனால் ரூத்து இந்த இனத்தை சாராதவர், கடவுளுடைய அழைப்பு பெறாத ஒரு மகள். ஆனால் அவள் அவளுடைய வாழ்வில் காட்டிய அன்பினால் எப்படிப்பட்டவளாக மாறுகிறார் என்று சொன்னார். வரலாற்றில் விவிலியத்தில் ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பே ரூத் என்கிற மருமகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இதில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நாம் நினைத்து பார்க்கலாம், பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை விடவும் வேற்று மதத்திலிருந்து இங்கே வந்தவர்கள் பலர் மிக அர்ப்பணத்தோடு வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரையிலும் மாறாதவர்களாக இருந்திருப்பதை நினைக்கிற போது கிட்டத்தட்ட ரூத்தினுடைய நிலைதான் அவர்களுடைய வாழ்வாக இருந்திருப்பதை நாம் பார்க்கலாம்.
இன்றைக்கு நம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளை அரசி என்கிற ஒரு விழாவாக கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கிற அந்த வரலாற்றில் எப்படி இடம் பிடித்தாரோ அதுபோல ரூத் என்கிற புறவினத்தைச் சேர்ந்த இந்த பெண்ணும் இயேசுனுடைய வரலாற்றில் ஒரு மூதாதையர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிற போது உண்மையில் மிக வியப்பாக நமக்கு இருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ரூத் என்ன செய்தார்? அப்படி என்ன சிறப்புக்குரிய ஒரு நிலையில் அவருடைய வாழ்வு அமைந்திருந்தது என்று சொன்னால், ரூத்தினுடைய வாழ்வும் இன்றைக்கு அன்னையை அரசியாக கொண்டாடுகிற விழாவும் நமக்கு ஒரு பொருத்தமான செய்தியை நமக்கு ஆழமாக கற்றுத்தருகிறது. என்ன செய்தி என்று சொன்னால், தன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை, முதல் கட்டளைக்கு இணையான கட்டளை என்று ஆண்டவர் சொல்கிறார். தன் மீது அன்பு கூர்ந்தது போல தன் மாமியார் மீதும் அன்பு கூர்ந்தாள் ரூத் என்கிற இந்த பெண் என்பதுதான் நாம் நினைத்து பார்க்கக்கூடியது. அன்பார்ந்தவர்களே, பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் தியாகம் வேண்டும். ஒரு வகையில் ஏற்றுக்கொள்கிற உள்ளம் என்பது மிக ஆழமாக தேவைப்படுகிறது. பிறரை அன்பு செய்வது என்பது மிகவும் கடினமானது. நீங்கள் உங்களை அன்பு செய்து கொள்ளலாம், நீங்கள் நேசிக்கிற கடவுளை நீங்கள் அன்பு செய்து கொள்ளலாம். அது இரண்டும் சாத்தியமானது தான். எது சாத்தியமில்லை என்று சொன்னால், இன்னொருவரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையில் தியாகம் நிறைந்த ஒரு மனதால் மட்டும்தான் சாத்தியப்படும். அது இங்கே ரூத்துக்கு மிக பொருத்தமாக இருந்திருக்கிறது. ஆகவேதான் அவள் தன்னுடைய மாமியாரை எப்படி அன்பு செய்தாள் என்று சொன்னால், முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்தாள் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிறப்பாக நாம் பார்க்கிறோம். நண்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் ஆண்டவரை அன்பு செய்தார். கடவுளுடைய அழைப்பை சிறப்பாக பெற்றிருந்தார். அந்த அழைப்பின் பொருட்டே ஆபிரகாம் ஆண்டவருக்கு பணிந்திருந்ததால் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்தார். ஆகவே ஆபிரகாமை மிகச்சிறந்த ஒரு விசுவாசிகளின் தந்தை என்று கொண்டாடுகிறோம். அதே போல நீங்கள் பாருங்கள், இங்கே ரூத் என்கிறவள் என்ன செய்கிறார்? தன்னுடைய மாமியாரை, பிறரை என்று சொல்லலாம், தன்னுடைய மாமியாரை அவர் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் அன்பு செய்தார். ஆகவேதான் ஆபிரகாம் இறைவனை அன்பு செய்தார், விண்ணகம் சென்றார், இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ரூத்து பிறரை அன்பு செய்தார், மாமியாரை அன்பு செய்தார். அந்த அன்பினால் அவளும் விண்ணகத்துக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். இரண்டு கட்டளையும் ஒன்றுதான். இறைவனை அன்பு செய்தாலும் ஒன்றுதான், பிறரை அன்பு செய்தாலும் ஒன்றுதான். ஏதாவது ஒரு வகையில் ஒருவர் விண்ணகம் செல்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதற்கு ரூத்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், நகோமிக்கு புத்தகம் இல்லை, ரூத்துக்கு தான் புத்தகம் இருக்கிறது. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுளின் நிலையை பெற்றிருக்கக்கூடிய, அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய இனத்தைச் சேர்ந்த நகோமிக்கு புத்தகம் இல்லை. ஆனால் புறவினத்தைச் சேர்ந்த இந்த ரூத்துக்கு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. அன்புதான், அன்பான வாழ்க்கை தான், அன்போடு கூடிய செயல்பாடுகள் தான் இந்த புத்தகத்தை ஒரு 4 அதிகாரம் என்று சொன்னாலும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை ரூத்து பெற்றிருக்கிறாள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நகோமி ரூத்தை அன்பு செய்தாள் என்பதிலே பெரிய விஷயம் இல்லை. தன் மருமகளை அவள் நேசித்தாள் என்பதிலே பெரிய விஷயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவள் அதிகம் பெற்றுக்கொண்டவள், அதைத்தான் அவள் செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாக பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆகவே இன்னொருவரை அன்பு செய்துதான் ஆக வேண்டும். கிறிஸ்தவர் இன்னொருவரை அன்பு செய்கிறார் என்பதிலே பெரிய வியப்பில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர் தொடக்கத்திலிருந்தே ஆண்டவருடைய அன்பை பெற்றிருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவராக அவர் வாழுகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுபோலதான் நகோமி இறைவனுடைய கட்டளையை அறிந்திருந்தார்.
கட்டளையை அறிந்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த அன்பில் வாழ்வது என்பதில் வியப்பில்லை. ஆனால் எந்த கட்டளையும் அறியாத ரூத்து தன் மாமியாரை மட்டுமே பார்த்து பார்த்து பழகி பழகி அன்புக்குரியவளாக மாறிப்போனாள் அல்லவா, அதுதான் வியப்பு, அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படித்தான் வாழ வேண்டும் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்த்து பார்த்து பழகி பழகி உங்களோடு வாழுகிறவர்கள் அன்பாய் மாறியிருக்கிறார்களா என்று சொன்னால் நீங்களும் ஒரு ரூத்தை பெற்றெடுத்திருக்கிறீர்கள், ஒரு மருமகளை பெற்றெடுத்திருக்கிறீர்கள், ஒரு பிறரை உங்களுக்கு அருகாமையிலே வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் அது நமக்கு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு முழு இதயத்தோடு அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதனுடைய பதில் என்ன, என்ன பொருள் இருக்கிறது? நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அதுதான் முழு கவனம், முழு கவனத்தோடு அன்பு செய்தல். நீங்கள் யோசித்து பாருங்கள், பிறரை அன்பு செய்கிற போது நாம் முழுசாக அன்பு செஞ்சோம்னு சொன்னால் கவலைப்பட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். அவங்க திருப்பி நமக்கு எதுவும் தரலா கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னால் நான் தானே அன்பு செஞ்சேன், நான் தானே நேசித்தேன், அதனால் உனக்கு பெருசாக இழப்பு இல்லை. ஆனால் அறகுறையாக அன்பு செய்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? எதுவுமே அறகுறையாக இருக்குது, ஒரு தியாகம் பண்ணுவதாக இருக்கலாம், அன்பு செய்வதாக இருக்கலாம், அறகுறையாக இருக்கும்னு சொன்னால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய மனம் என்ன சொல்லுன்னு சொன்னால், என்ன செஞ்சு என்ன ஆக போகுது, என்ன செஞ்சு என்ன நடக்க போகுது, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் மனமானது அப்படியே இருக்கிறார். ஆனால் முழுமையாக அன்பு செய்கிறவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்தாலும் ஒரு சரிவு வந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் இருப்பார். ஏனென்றால் அவருடைய அன்பில் உண்மை இருந்தது, முழுமை இருந்தது, நிறைவு இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் ஒரு கடுகு விதை என்று சொன்னால் அந்த விதையினுடைய அளவு என்பது முழுமையாக இருக்க வேண்டும். அறகுறையாக இருந்தால் அது பயனில்லை. ஒரு பெரிய விதை, ஒரு மாவிதையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது பெரிய விதையாக இருக்கிறது. ஒரு சிறிய விதை, ஒரு ஆலமரத்தினுடைய விதையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது சிறிதாக இருக்கிறது. இரண்டும் ஒன்று தான். இவ்வளவு பெரிய விதையை வைத்துக்கொண்டு நமக்கு என்ன, சின்ன சின்னதாக துண்டு துண்டாக வெட்டி ஒரு மாவிதையை ஒரு 10 துண்டாக வெட்டி போட்டால் முளைக்குமா? இல்லை. கடுகு விதை போல சிறு விதையாக ஆலமரத்தினுடைய விதை இருக்கிறது. ஆனால் அந்த விதை சிறிதாக போட்டப்பட்ட உடனே அது முளைக்கிறது. என்ன காரணம்? அதனுடைய முழுமைதான், முழுமையாக இருக்கிறதனுடைய காரணம்தான். ஆகவே மாவிதையாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அது முழுமையாக இருந்தால்தான் பயன்படுகிறது. அதுபோல அன்பு என்று சொன்னாலும் முழுமையாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும். முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் நீங்கள் இறைவனை அன்பு செய்வதாக இருந்தாலும் பிறரை அன்பு செய்வதாக இருந்தாலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் என்ன நோக்கத்தோடு நேசிக்கிறீர்களோ அது புலப்படுகிறது. அன்னை மரியாளை அரசியாக கொண்டாடுகிற இந்த நாளில் விழா நமக்கு சொல்லுகிற செய்தியே அதுதான். மரியாள் இறைவனை நேசிப்பதாக இருந்தாலும் பிறரை நேசிப்பதாக இருந்தாலும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்தார். அந்த அன்பிலே அவர் மாறாதவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அதே வாய்தான் இந்த வீட்டிற்கு இவ்வளவு குறை இருக்கிறது, மகனே இந்த இடத்தில் ரசத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இரண்டும் ஒன்றுதான். இயேசுவை, கடவுளை அன்பு செய்ததும் இயேசுவிடத்தில் பரிந்து பேசியதும் இரண்டும் ஒன்றுதான். ஆகவே தான் அவர் அரசியாக கொண்டாடப்படுகிறார். ஆகவே நீங்கள் இறைவனை நேசிப்பதாக இருந்தால் அது மனிதரையும் நேசிப்பதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அரசியின் பிள்ளைகள், ரூத்தின் வழியில் வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதைத்தான் இறைவாக்கு கற்றுத்தருகிறது. சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.